என்னடா சிட்டி லிவர்பூலெல்லாம் அவேல சண்டை செஞ்சாங்களே, கண்டிப்பா Burnley ஹோம்ல எரிச்சிடுவாங்கன்னு பார்த்தா கோலே போடாம நமுத்து போன மொட்டாஸ் மாதிரி ஆடி செஞ்ச தண்ட டிராவோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். In this episode 41 of Vadland Naso Tamil podcast. வணக்கம் மக்களே and welcome to this episode. My name is Arun and I'm joined today by Rogi, Q and Evan. Hello boys. Hi boys. Hello. ஸோ இந்த அன்னைக்கு நம்ம ஆக்சுவலா Burnley கேம் சண்டே இன்னைக்கு நடந்தது. நம்ம சண்டே இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து we've given it a couple of days அப்படியே இறங்கி அந்த வந்து அந்த ஃபீலிங் எல்லாம் போற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ சொல்லுங்க, ஃபீலிங் வந்து மாறி இருக்கா இல்ல has it sunk in or do you guys still feel the same level of frustration? அப்படியே we'll start the first reactions. யார் ஸ்டார்ட் பண்றீங்க? ரோகி? Sure. First reactions வந்து 2 points dropped. அதாவது we can't stress enough how important that game was. ஏன்னா நம்மளுக்கு வந்து all our top 4 potential guys were like winning. அதாவது எப்படி வின் பண்றாங்கன்னு தெரியல. அதாவது it may be because of some bottle job Leicester or it may be because of some 93rd minute offside goal from United. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி லக் நமக்கு இத மென்ஷன் பண்ணி ஆகணும்னு ஒரு குறியோட இருந்தல்ல நீங்க ஆரம்பத்திலேயே. கண்டிப்பா 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 இல்ல, அதாவது அன்ஃபேரா இருக்குல்ல. நம்ம வந்து நல்லா தான் ஆடணும். இட் இஸ் நாட் லைக் we didn't play very badly and all. We weren't creating that many chances, but whatever chances we created with that young team, I was like okay, நல்லா தான் இருந்தது. All we were lacking was a single goal and we had so many chances to score that single goal but we didn't finish it. அது ஒன்னும் சொல்ல முடியாது. ஐ மீன் Burnley are known for their defense. ஆனா இது நம்மளோட ஹோம் கேம் அண்ட் ஹோம் கேம் வந்து based on our form in home, நம்ம கண்டிப்பா we should have thrashed them apart. So it was disappointing. It was கண்டிப்பா it was disappointing தான். ஏன்னா வந்து when you see we slipped from 4th to 7th in a matter of like 3 games, right? And the 4th to 7th வந்து we don't know how far this is going to impact us at the end of the season. இந்த ஒரு 2 points அந்த சிட்டி கூட ஒரு 2 or 3 points, இது எல்லாமே சிட்டி கூட 3 points வந்து நம்ம வின் பண்ணிருக்க வேண்டியது டிஃபரெண்ட் திங். we deserve to win but at least we should have drawn. அதுதான் வந்து that was even more devastating than even this. but இது வந்து we should have taken it in our stride and we should have won this game. Unfortunately நம்ம we weren't like clinical enough to get all those 3 points. And கடைசியில விசில் ஊதுன அப்புறம் வந்து there was slight booing, right? And the booing வந்து it was like not because of the players performance, it was because of the frustration level of the crowd. அவ்வளவுதான் நான் சொல்வேன். because the players I guess the youngsters gave it all. ஆனா that booing was not because for the manager nor was it for the players. It was just a frustration of like ஒரு பெரிய சைபரி. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இப்போ லைக் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா வந்து பிகினிங் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவோம், சொல்லவே இல்லை. ஸோ ட்ரெய்லரே போடாத படத்தை ஸ்டார்ட் பண்ண சீரி தேட்டர்ல ஸ்டார்ட் பண்ண படம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அதான் இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்து மாதிரி. ஸோ ப்ளீஸ் அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. அதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் ட்வீட் பண்ணிட்டே இருப்போம், ஏதாச்சும் நமக்கு போடுவோம் as usual. அண்ட் யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் இப்போ எப்போ வந்து அப்படியே பெல் ஐக்கான் அடிச்சிங்கன்னா எங்க எப்போ புது வீடியோ போட்டாலும் ஒரு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த அரவிந்த் நான் உங்ககிட்ட வரேன். உன்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எல்லாமே ஓகே. பட் இந்த நம்ம போன இதுல பேசின மாதிரி இது வந்து இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஃபைனர் மார்ஜின்ஸ் மாதிரி தான். நம்ம வந்து வர சான்ஸ், நம்ம போடுற கோல்ஸ் வர சான்ஸ் நம்ம வந்து கேபிட்டலைஸே பண்ண மாட்டோம். ஒரு சான்ஸ் வருதோ 10 சான்ஸ் வருதோ கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ எஸ் டாக் அஸ் த்ரூ தட். லைக் எனக்கு எங்கேருந்து வந்து உனக்கு எங்கேருந்து இது ஆச்சு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? எங்க விட்டோம் மேட்சை? எங்க விட்டோமா, ஸ்டார்டிங்ல வந்து இந்த லெத்தார்ஜிக் ஸ்டார்ட் ஒன்று லைக் we went back to the middle of last season kind of starts. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாம் செட்டில் ஆவாங்க, காஃபி எல்லாம் குடிப்பாங்க, பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் அப் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசி ஹாஃப் டைம் போறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கோலை கன்சீட் பண்ணிடுவோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு கோல் அடிச்சுட்டு 1 பாயிண்டோட ரிட்டர்ன் வருவோம். ஒரு முக்கிய அதுல பாதி மேட்ச்ல கண்டிப்பா ஒருத்தர் ரெக்கார்ட் வாங்கிட்டு போயிடுவோம் இல்லையா? இது நடுவில் இது வேற. சரி, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல அப்படிதான் ஒரு அர்ஜென்சியே இல்ல. எவனும் எப்படி ஜாலியா லெத்தார்ஜிக் ஆடுறாங்க. I didn't see anything. Two things that stood out for me. One, value of Thomas Partey, and two,
I don't know with the right back position. Value of Granit Xhakaன்னு சொல்லிட்டாரா நெஞ்சு புடிச்சு இல்ல value of Thomas Partey ஒன்னு, இன்னொன்னு வந்து இந்த ரைட் பேக் பொசிஷனோட இம்மென்ஸ் in our இந்த பில்டப் ஓட ஃபவுண்டேஷன்ல how immense it is அப்படின்றது வந்து எனக்கு I'm starting to see more and more. அந்த ரைட் பேக் பொசிஷன்ல டோமியாசு இல்லாம Saka looks like he's playing on one leg. I don't know how they managed to establish such a great chemistry in such short time, but without Tomiyasu at right back, Saka is half the player he is. And Thomas Partey in the midfield, and the midfield engine illama, our ball is so static. There were so many points in the game where holding call the ball irukka avan sutti paathukiட்டு இருக்கான் யார்ட்ட பாஸ் பண்ணட்டும் அப்படி முன்னாடி எல்லாம் அப்படியே ஸ்டாட்டிக்கா நின்னுட்டு இருக்காங்க. And Burnley is defending with 11 behind the ball. So in these situations you can't do much. There was an interesting stat that I was seeing. Mikel Arteta's team against Sean Dyche's Burnley if they won only by a margin of 1-0. 1-0, yeah. Micha game வந்து they've lost one game with Aubameyang own goal header. Own goal bonus. They drew one game 1-1 and lost. Drew the second game 0-0. So for some reason he's not able to beat the low block of Burnley. And that was compounded by the fact that horrible Lacazette miss. I keep seeing that single image on the Lyca. The moment he kicks the ball and there is the entire goalpost waiting for him, and we all know what happened next. And the image பார்த்து எனக்கு blood pressure அப்படியே ஏறிட்டே இருக்கு. நீ வந்து இப்ப நீ சொன்னல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் லெத்தார்ஜிக்கா இருந்தாங்க. லிவர்பூல் ஹேங் ஓவர்னு ஏதாவது சொல்ல முடியுமா? லிவர்பூல் மேட்ச் முடிச்சிட்டு லைக் if anything it should have motivated them to like go for the win completely. See the Liverpool game or a hangover, I don't know. The Liverpool game la we were really good defending. The first goal that was conceded was totally against run of play, and after that we were just chasing and it was an open game from our standpoint. Second goal ponadhe, it was not a defensive mistake. And the same thing with the game previously and the game before that with Liverpool, away at Liverpool and home at City, our defense does not have a problem at all. We are excellent defending. Our attack is what is in dire need of some inspiration from somewhere. The Jesus Christ coming moment அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்தாதான் இந்த அட்டாக்கு ஏதாவது ஆகும்னு நினைக்கிறேன். யார் வரப்போறான்னு தெரியல, யார் சேவியரா வரப்போறான்னு தெரியல. சிக்யூ வந்தான்டாங்க சிங்கம். கியூ ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அதே மாதிரி இப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அரவிந்த் மென்ஷன் பண்ணா, லோ பிளாக், பர்ன்லியோட லோ பிளாக் நம்மளால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. பர்ன்லி ஆர்டர் லோ பிளாக் வந்து இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த பொசிஷன் ஆன் தி டேபிள். 20th ஆர்டர் டீம் வந்து இட் இஸ் நாட் தே ஆர் நாட் கோயிங் டு கம் அண்ட் பிளே ஃபார் அ வின் அட் தி எமிரேட்ஸ். கரெக்டா நம்ம பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 டீம் டெஃபினட்டா லோ பிளாக் தான் ஆடுவாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவே வந்தாங்கன்னா. அண்ட் அதை தவிர்த்து மத்த நிறைய டீமே ஆடுவாங்க. ஏன்னா அந்த 5-6 டீம் வந்து ரெலிகேஷன் ஸ்கிராப்பர்ஸ். அவங்க they want to finish 17-16 சேஃபா பொசிஷன் ஆடுறாங்க. இப்போ given நம்ம எப்படி ஆடி இருக்கோம் and given what we have going for, which would also involve a lot of low block teams, இது எப்படி ஏதாவது பீட் பண்ண முடியறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது பாக்குறியா நம்ம ஆடினது இது வரைக்கும்? அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஒரே சொல்லுங்க. அப்படி உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவா? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து என்ன சொல்றது, டோட்டல் லாக்லஸ்டர் டீம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன சொல்றது, டிசப்பாயிண்டிங். சரி, சம்மரைஸ் பண்ணனும்னா இது யார் மேலயா பாயிண்ட் பண்ண முடியுமா? இது பிளேயர்ஸ், நான் இப்ப ரோகி சொன்னா அந்த பிளேயர்ஸ் கேவ் இட் ஆல், தேர் ஆல் சொன்னா பட் சான்ஸ் இப்ப யார் மேலயா பாயிண்ட் பண்ண முடியுமா? இது மேனேஜர்னால, இது பிளேயர்ஸ்னால அப்படின்ட்டு. லெட்ஸ் நாட் சிங்கிள் அவுட் எனிபடி. இட்ஸ் லைக் என்ன சொல்றது, இட்ஸ் a bit of everything. என்னன்னா வந்து நீ ஃபர்ஸ்ட் கேட்ட எங்க வந்து தவறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நம்ம வந்து we played into Burnley's hands. அவங்களோட கேம் பிளானா நம்ம கேம் பிளான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட கேம் பிளான் கரெக்டா அழகா போய் அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் குத்து வச்சு உட்காந்துருவானுங்க. அதான் the number of corners and like crosses, what is it? And Burnleyயோட கேம் பிளான் என்ன? இந்த மாதிரி வந்தாலே அழகா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஓரமா பிடிச்சு தள்ளி விட்டுறணும். 90 மினிட்ஸ் பண்ணிருந்தாங்க. எவ்வளவு கார்னர் எல்லாம் ஒன்னாவது நம்மளால வந்து பப்பு வேண்டியதா இல்ல ஒண்ணுமே நடக்கல. எனக்கு அதுதான் சர்ப்ரைசிங்கா இருந்தது. இப்போ செட் பீஸ் கோச் சொல்லியிருந்தா அவனை இவ்வளவு புகழ்ந்து இருந்தோம். இந்த மாதிரி ஒர்க் ஆகும்டா. அதுக்குதான் நம்மளுக்கு வந்து என்ன டாக்டிக் வேரியேஷன் வேணும். ஒரே இதெல்லாம் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிருக்கணும், எமிரேட்ஸ்ல அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணிருக்கணும். வைட் ஏரியாஸ்ல ஸ்ட்ரெச் பண்ண முடியல, ஏன்னா டாமியாசு இல்ல. ஓகேவா? நீ ஒரு ஸ்டார்ட் நான் வந்து முன்னாடி பாத்திருந்தேன், நம்மளோட ஃபுல் அட்டாக் பர்ன்லி கேம்ல 48% வந்து
left hand side. Yeah. 48% left hand side when there are two other zones. Middle லயும் இருக்கு, right hand zone லயும் இருக்கு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைட் ஜோன் அட்டாக் வந்து 34 32 அதுல வந்து சாக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்றது இன்வால்வ்மெண்டே இல்லாம வந்து கிட்டத்தட்ட 80% வரைக்கும் ஃப்ரண்ட்ல எடுத்துப்போம். எக்ஸாக்ட்லி ஒன் மேன் கிரியேட்டிவிட்டி இல்ல மிடில்ல உனக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அழகா அப்படியே அல்வா வந்து உரிச்சு கொடுத்த பனானா மாதிரி அப்படியே ஒரு பாயிண்ட் சாப்பிட்டு போயிட்டாங்க பர்ன்லி. அவங்கள அதான் ஒரு கேம் ஃபார் a point they got a point. I think they came for a point. They did not want to win. கரெக்டா அந்த கேம் பிளான் முடிச்சு பார்த்தோம். இதெல்லாம் என்ன தெரியுது, நீ யோகி நீ முன்னாடி சொல்லி பிளேயரை பிளேம் பண்ண முடியுமான்னு. ஐ மீன் எல்லாத்தையும் பார்த்தா நீ சொல்ற மாதிரி வந்து கோல் அடிச்சிருக்கணும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னா ஸ்குவாட் டெப்த் மிஸ் ஆச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட this shouldn't be an indication of things to come la. Squad depth thinna irukku and last two games we have been only using two substitutes as a result. Players who are currently playing already have a lot of mileage and we still have half a season left, which is probably the most crucial half a season in the last decade or the last 5 years. So இந்த படத்தை படத்துல பார்த்தா ஸ்குவாட் டெப்த் வந்து என்ன தெரியுமா சொல்ற, நீ வந்து பிளேயர் இது சொல்ற, நான் பிளேயர் ரொட்டேஷன் இது சொல்றேன், பிளேயர் கிரியேட்டிவிட்டி அதாவது வந்து the quality options from the bench. I'm talking about a totally different point here. Quality oda like if we can get to quality when we have some kind of quantity first. நமக்கு குவான்டிட்டியே அடி வாங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் quality will take an even bigger hit. So in my fear is with all of the mileage that you're putting under the tires of Saka, Ben White, KT, who Ben White and Ben White or injury, Ben White doesn't have a lot of injury history, but KT does. And 48% of our attack on the left in the Burnley game, which is sign of a small sample size, but predominantly our attack has been through the left side. So in the very key players injury aachina, then one the new player that comes in, will he be able to just pick up from where KT left off? Is that will have a even bigger impact. That's true. So firstly the Q நீ கண்டினியூ பண்றியா இல்ல இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இது என்னோட ஒபினியன் என்னன்னா வந்து குவான்டிட்டி வந்து யூ கேன் கெட் எனி டே, குவான்டிட்டி என்னதான் வந்தாலும் யூ டோன்ட் பீட் குவாலிட்டி. இந்த மாதிரி வந்து நம்மளோட ரன் ஆஃப் கேம்ஸ் கொஞ்சம் பாரு, இந்த ஜனவரியிலேயே டிசாஸ்ட்ரஸ். எக்ஸாக்ட்லி ஜனவரியில வந்து அதை நான் திருப்பி விடணும்னா குவாலிட்டி தான் நான் போகணும். குவாலிட்டினா நம்ம என்ன சொல்றோம், நம்ம குவாலிட்டி ஆஃப் பெஞ்ச் வந்து இப்போ படுமட்டமா இருக்கு. இட் ஹேஸ் டு லைக் என்ன சொல்றது, ஒரு B- இருந்து Bக்கு வரலாம். நான் வந்து மான்செஸ்டர் சிட்டி மாதிரி நம்மளுக்கு A+ பெஞ்ச் தான் வேணும்னு நான் சொல்றேன். கொஞ்சமாச்சும் நியாயமான பெஞ்ச் வேணுங்கிறீங்க. ஆமா, கொஞ்சம் நியாயமான பெஞ்ச் வேணும். இப்ப ஏதாவது நம்மளுக்கு இந்த டாக்டிக் ஒர்க் ஆகல, அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணணும், நமக்கு தெரியுது நம்ம அவங்க ஸ்ட்ரெச்சே ஆக மாட்டேங்க, அழகா அப்படியே வந்து லைன் பை லைன் தெரியுது, கிளீனா வந்து இது கிரவுட் பண்றாங்க, சென்டர்ல பரவாயில்ல. ஒரே ஆப்ஷன் வந்து கேட்டியோட பேஸ் அந்த இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வருதுன்னு. அப்ப என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெச் தான் பண்ணது ஒன்லி ஆப்ஷன். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு யாரு இருக்கா? ஓகேவா, பெஞ்ச்ல யாருமே கிடையாது. ஒரு ஆப்ஷனாலிட்டி தான் நான் சொல்றேன். அதான் கரெக்ட் தான். ஏன்னா வந்து முக்கால்வாசி டீம் லோ பிளாக் தான் ஆட போதுன்னா நம்மளுக்கு எனக்கு புரியுது. நம்மளுக்கு ஸ்குவாட்ல வந்து ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரி வந்து இந்த பிளேயர் இன்ஜுரிஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. பட் நம்மளோட ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு வந்து குவான்டிட்டி நல்லா கிடையாது, குவாலிட்டி நம்மள இதெல்லாம் இல்ல. I think நீ சொல்றத வச்சு maybe we can say that that's probably the reason why Amen was also let go. Now வந்து like whatever it is, on quantity இருந்தாலும் அந்த quality was not probably the same and he didn't want to stay. He wanted like that's a totally different discussion. I'll side with Arvind on this. Amen different story. அது நிறைய history geography எல்லாம் அங்க இருக்குங்க. Especially with the transfer strategy that we have shown in the window la, it shows an inept group of folks who are working on that strategy. Like you say you do a thing with a plan B illama you do something, you're costing the team. You're literally with less than a week to go, this is probably a bigger discussion. We don't know what our realistic options are, where we want to strengthen. We have squad depth issues across the board. சோ அதான் இப்ப ஜனவரி நம்ம சொன்னப்பதான் ஜனவரி கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் இருக்கு. 5 கேம் ஆடிருக்கோம், 2 லீக்ல 2 கரபா, ஒரு FA, 0 வின்ஸ், 3 லாஸ், 2 டிரா.
மொத்தமா வந்து ஒரு கோல் தான் போட்டிருக்கோம் மொத்த ஜனவரிக்கு. அந்த சிட்டியோட போட்ட கோல், அந்த அதை தவிர்த்து நம்ம எதுவுமே அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தாலே நம்ம வந்து நீ அந்த லாஸ்ட் 2 months இந்த ஸ்டாட்டை பாரு, நீ அப்படியே கதறுவ. ஆமா, இது கோல் ஆஃப் த மந்த்க்கு ஈஸியா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்கோம். எல்லாம் அந்த டிக் ஒரே சாய்ஸ் தான். கோல் ஆஃப் தி மந்த்க்கு நீ குவாலிஃபை பண்ண ஒரு கோல் ஆக்சுவலா யூசுவலா பண்ற மாதிரி நம்ம விமென்ஸ் டீமோட கோலை சேர்த்து போட்டு நம்ம வந்து கம்பைலேஷன் பண்ணுவோம். அண்டர் 23 நம்ம ஸ்குவாட் நம்ம இது விடுற மாதிரி, நம்ம கிட் விடுற மாதிரி நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆமா, கோல் ஆஃப் தி மந்த்ல இருந்து ரெட் கார்டு ஆஃப் தி மந்த், கிட் ஆஃப் தி மந்த் தான் அடுத்து. ஆமா, ஆனா இது கரெக்ட்டா இந்த சேத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கிட் ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாத்தியா. நாங்க லிமிடெட் எடிஷன்ல ஒரு இதெல்லாம் போட்டு அந்த பார்ட்டியை மெழுகு பொம்மையாச்சு ஒரு இது போட்டாங்க. ஏய் என்னடா பயமுறுத்துற மாதிரி சரி. 47 ஷாட்ஸ் வச்சிருக்கோம் மச்சி, ஒரு கோல் 5 கோல் விட்டுருக்கோம். 47 ஷாட்ஸ், அதுல எவ்வளவு ஷாட்ஸ் டார்கெட்ல வந்துருக்கு சொல்லுங்க மந்த்ல மொத்தமா? 47 கெஸ் பண்ணுங்களா யாராச்சும்? 47 ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். அதுல 20 ஷாட்ஸ் நம்ம பர்ன்லியோடய எடுத்து வச்சுக்கோயேன். ஸ்கியூ பண்ணிருக்கு, மிச்ச 4 கேம்ல 27 ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். எவ்வளவு ஆன் டார்கெட் அடிச்சிருப்போம்னு கெஸ் பண்ணுங்க. 10ல 47ல 10 or 12 10 ஷாட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 150 20% தான் இந்த ஆன் டார்கெட்டே அடிக்கிறோம். இதெல்லாம் பெருமை கிடையாது சென்ட்ராயன், இதுக்கு நீங்க பெருமை அந்த கிரீன் பார் என் பேருக்கு அகைன்ஸ்டா போட்டு இதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது. அதான் சொல்றேன். நம்ம இப்ப பார்த்தோம் வச்சுக்கோங்க, இப்ப போன மேட்ச்லயே வந்து நம்ம ஒரு லாக்காசெட் வந்து ஸ்கோர் பண்ண மாட்டான், லாக்காசெட் கோல் போட மாட்டாங்கிறது லைக் ஓப்பன் கோலை விட்டா கூட அது பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இன்னொரு டேமிங் ஸ்டார்ட் என்னன்னா, இன் ஸ்பைட் ஆஃப் லாக்காசெட் பிளேயிங் கண்டினியூஸ்லி and Aubameyang not playing, I think Aubameyang still has more goals for this season than Lacazette. இது வந்து ஒரு இது வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான ஸ்டார்ட் இது ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ we know that our most potent goal scoring options are like those 4 kids, like 3 kids in fact, Saka, ESR and Martinelli. நம்ம 3 பேரையும் வந்து ஒரே டைம்ல ஃபிட் பண்றது வந்து 4-3-3 ல ஃபிட் பண்ணி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்றோம்னு தோணுது. ஏன்னா ESR doesn't seem to be like okay the center middle மூலியமா டிரைவ் பண்ணி போற ஆள் மாதிரி தெரியல. இஸ் லைக் மோர் drift in drift out leftல போற ஆள். So இப்படி இருக்கிறப்போ why could we not, I know we played Martinelli ஒரு தடவை ப்ளே பண்ணிருப்போமா நம்பர் 9-11 நம்ம ஆடுற கேம் பிளேக்கும் பொசிஷனல் பிளே எல்லாத்துக்குமே why could we not play all 4 of them in a 4-3-3 with Martinelli up front? ஏன் நம்ம அது வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம ஸ்ட்ரைக்கர் வருவானா? Martinelli isn't that physical to play that number 9 that we demand of a number 9. That was exactly the reason why Aubameyang is not a great fit at number 9 for our scheme. You want the number 9 to hold a play at the same time drop deep and இப்போ உங்களுக்கு அப்போ நீ வந்து இப்போ இந்த கடந்த 2-3 மேட்ச் நம்ம பார்த்தது like ever since he's come back like his physical attributes have increased a lot and right spaceல மூவ் பண்றதுனா that's true, and so has his play along the left wing. Like he's taking on 2 people at a time and still going past them. His dribbling ability is off the charts, and he's by far been the only good the bright spot apart from our defense in attack பொறுத்த வரைக்கும். He's been the only bright spot in the month of January, and that is Odegaard. Well, I mean Odegaard, yes, but from when the things are not really going well, like 90th minute la Martinelli would do a track back அந்த பக்கத்துல போய் he'll prevent the ball from going out and the counter வந்து he'll be the only guy to track back 90th minute la. See, those are the kind of traits that remind me of a prime Alexis Sanchez, and Odegaard has not done a lot of wrong in the month of January or in the short career at Arsenal, but I rate Martinelli much higher because of the kind of effort he puts in even if things are not going here. நீ அவனோட டிரைவ் தான் எஃபோர்ட் பண்ணிட்டே தவிர இது வந்து என்ன சொல்றது எண்ட் ரிசல்ட் இருக்கணும். Impact. I love his drive. நான் क्वेश्चன் that will come. Just share பண்றேன். இப்ப நீ இது அப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நீ ஷேர் பண்ணு, சொல்லு. என்ன ஷேர் பண்ணல, பட் ஹீட் மேப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் காட்டுறேன். ஓகேவா? இது கூட என்ன எனக்கு ஒரு செகண்ட். ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் yeah try now. Okay. ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு பாடுறா, வேற ஏதாச்சும் பலான விஷயம் வச்சுட்டு போறேன். அதெல்லாம் வந்து 20 இந்த வயசுல நம்மளுக்கு கிடைக்கு. இந்த ஹீட் மேப் தெரியுதா? நம்மளோட ஹீட் மேப் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸ்குள்ள எவ்வளவு இருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு அங்க பாரு 6 yard பாக்ஸ் கிட்ட கூட வரல. பர்ன்லியோட ஹீட் மேப் பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது வச்சிருந்தேன், நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ்.
ஓகேவா? நம்மளோட வந்து ரைட்ல இருந்தானே அட்டாக் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபிள்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ரைட் ஹேண்ட் சைட்ல. இது எல்லாமே சாக்காங்க. பிளேயர் வச்சு நீ ஃபுல் பண்ண நினைச்சுக்கோங்க, இது எல்லாமே இந்த ட்ரிபிள்ஸ் வந்து எல்லாமே சாக்கா. அந்த ஹீட் மேப் அதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலா ஒரு டிஃபரன்ஸ் நம்ம என்னதான் வந்து எதுவுமே இல்ல பாருங்க இடத்துல. எக்ஸாக்ட்லி அததான் நான் சொன்னேன். லைக் மிடில்ல இருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. ஸ்ட்ரெச் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டே சொல்லிருந்தேன். இத பேஸ் பண்ணி தான் சொல்லிருந்தேன். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணல அப்படினு சொல்லிட்டு. அவங்க பாஸ் பண்ணது கூட ஓடகார்ட் பண்ணது எல்லாமே வந்து லைக் அந்த ஒரு பால் ஏஎஸ்ஆருக்கு உள்ள கொடுப்பேன். அது கூட ரைட்ல இருந்தா வந்து லைக் when we had to come in. So அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இன்னொரு வந்து அந்த கிரவுட் பண்ணி அவங்களோட கேம் பிளான நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம ஊர்ந்தோம் அந்த ட்ராப்ல. ஆமா. The presence inside the box ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. Whatever we are trying to do எல்லாமே ஒரு edge of the box ல தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் at that point, which was not like right. அது I think they'll fix it, but I really don't know how they are going to fix it. Plus இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா அந்த ஒரு சான்ஸ் ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். அது ஒரு பண்ணணும். ஆமா. அந்த கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சின்ன சின்ன மார்ஜின்ஸ் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எண்ட் ஆஃப் தி சீசன் நமக்கு இந்த மாதிரி 15 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 15 பாயிண்ட் அந்த 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் வந்து will get us into the top 4 or like everything. அதுதான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்டா இருக்கு. நான் வந்து இதை நீங்க டிஸ்அக்ரி பண்ணுவீங்க தெரியும். நான் வந்து அருண் அந்த பாயிண்ட் முன்னாடி சொல்லிட்டே இருக்கேன், முன்னாடில இருந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருப்பேன். வெங்கர் வந்து என்னதான் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னா கூட அந்த கேம்ஸ் வந்து சில கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தாத்தா வின் பண்ணுவாரு, பாஸ் வின் பண்ணுவாருன்னு. he will win all those games. இப்போ this game was one such. இப்போ நம்ம winnable games சொல்றோம்ல, நம்ம லிவர்பூல் கேம் winnable game சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். ஆனா இந்த கேம் winnable game கண்டிப்பா winnable தான். ஓகேவா? இதேதான் அந்த போன வருஷம் அந்த ஃபுல் நான் வந்து கிளிப்புலமா நான் வந்து திருப்பி டேப் ரெக்கார்டர் மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீ மட்டுமாடா, எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன மீண்டுமா அந்த மாதிரிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு புதுசாவே இல்ல. பிகாஸ் we still like நம்ம சொல்ற மாதிரி தான் இந்த படத்தை நம்ம பல காலமா பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். So let's see. So last one நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ்ல போறது மாதிரி யோகி உனக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்ப ஓகே, நம்ம வந்து இப்ப பிளேம் பண்ண முடியாது, யாருமே இண்டிவிஜுவலா பிளேம் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். இதுல வந்து எடுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கு இருக்கா? இதுல கண்டிப்பா இருக்கு. இதுல என்ன, அதாவது பிளேம் பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து if there is one person whom you have to like point fingers at, you do. ஏன்னா there are like lot of things which is happening in the background which we are not aware of, right? அதாவது like Auba situation and we know both our strikers are going out. Lyca settum போறான், எடியும் போறான். கரெக்ட். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் டு இப்போ வந்து our top 4 chances are like hanging around with respect to of we signing a striker or a midfielder. Correct. இந்த டாப் 4 சான்சஸ் வந்து நமக்கு கிளியரா தெரியும். இந்த ரெண்டு பொசிஷன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணலனா we are just an injury away from finishing like above top 6. So we cannot afford that. Correct. So அப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், like you should have had see, I know January market is pretty tough. It is not like the same. It's not the same as like you cannot like disrupt. But squad planning doesn't happen in January. It happens in August. That's true. That is very true. இது வந்து முன்னாடி ஒரு நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. I mean like லாகசரோட கான்ட்ராக்ட் வந்து அவன் அக்செப்ட் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு. ஏடியோட கான்ட்ராக்ட் அவன் கண்டிப்பா கிளம்புறன்னு தெரிஞ்சிச்சு. ஆபர்மேன் சுத்தமா விளையாடுறதே இல்ல. And we are not even giving him minutes. இப்ப துபாய்க்கு போகும்போது கூட அவன் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அட்டாக்கே இல்லையே. அதாவது சுத்தமா ஹவு ஃபார் கேன் யூ டிபெண்ட் ஆன் யுவர் யங்ஸ்டர்ஸ் டு கீப் பெர்ஃபார்மிங்? லைக் அந்த 4 பேர் மேல எவ்வளவு வெயிட் தான் நீ போட முடியும்? See that and the planning தான் எனக்கு வந்து it's kind of an appalling thing with Arsenal. I mean like இது வந்து time and again it's happening. இது வந்து same thing it's happening again and again and again. Like why don't we sort it out? I mean like don't look for like kind of short term options. Like you go for see இப்போ இசாக் situation வந்து 73 million வந்து அவனோட ரிலீஸ் clause இருக்கு. Vlahovic வந்து நம்மள காரி துப்பியே போயிட்டான். இதுக்கு மேல வந்து I don't know like I mean like maybe we can say கொஞ்சம் பிளானிங் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இருந்தோம்னா ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஆனா I don't know, we have to point fingers on Edu if you are like the blood will be on his hands if we don't finish on top 4. மச்சான் கொஞ்சம் Edu கொஞ்சம் டிஃபைன் பண்ணுவோம். He had one of the best என்ன சொல்றது summer season. True but அவனோட வேலை அந்த மாதிரிடா. You have to keep scrutinizing it. அவனோட வேலை டீம் பில்ட் பண்றதுல வேலை. Every window கொஞ்சம் scrutiny இருந்துட்டே தான் இருக்கும்.
we don't know the January transfer வந்து என்ன சொல்றது, it's very hard to plan for January transfers. True. ஓகேவா, it's a very narrow window. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அதுக்கு மேல இந்த ஆமிகா, it's very hard. He was given a job and he did a என்ன சொல்ல, அவனை ரேட் பண்ணா A கொடுக்கலாம், அவனுக்கு கிரேட் கொடுக்கணும்னா இந்த சம்மர்ல. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றது, அவனோட சைனிங்ஸ் எல்லாமே பார்த்தேன்னா கூட இந்த சீசன் இந்த சீசன் பின்னாடி எல்லாம் போனோம்னா வில்லியன் எல்லாம் வருவான். கம்பெனி பின்னாடி போகாதீங்க, கம்பெனி க்ளோஸ்ட். அந்த பீரியட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ட்ரூ, நீ சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் சொன்னேனே, இந்த அவனோட பொசிஷன் வந்து ஸ்க்ரூட்டினி டெஃபினட்டா இருந்துட்டே தான் இருக்கும். எவ்ரி டைம் வந்து நீ என்ன பண்ணாலுமே ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. சோ பிகாஸ் ஆஃப் த பொசிஷன் நம்ம கவுண்டே வந்து ஆகணும். அவனோட நெக்ஸ்ட், நான் என்ன சொல்றேன்னா, அவனோட நெக்ஸ்ட் இது வந்து கிரேட் வந்து சம்மர்ல தான் பண்ண முடியும். ஏன்னா ஜனவரி ரொம்ப ஹார்ட் பண்றதுக்கு. ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து we have like hardly 10 days remaining, right? 10 days 5 days இருக்கு. 5 days remaining. Yeah. So it's impossible. இதுக்கு மேல நமக்கு வந்து ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் மறந்துறணும். இருக்கிற ஸ்குவாட் வச்சு நம்ம வந்து we have to just pray to God that nobody. This brings up a broader question. This is not just transfer window specific. நம்மலாம் வந்து the heart attack, this was a make or break year னு சொல்லிட்டு இருந்தோம். Now if things break, who's the blame on? That is what I'm trying to say. You keep Paayatha, do you give him an extension, do you fire him, do you start a rebuild again? These are larger dominoes that are falling because of this transfer window. I mean, if Vlahovic not wanting to come to Arsenal it was unfortunate. And when you're courting a huge or a superstar football player, you have to like make him show to him that he's our all in, we are all in, go to guy, only guy abdine. And அந்த மாதிரி கோட் பண்ணும்போது you're kind of putting all your eggs in one basket. So you're and when that basket breaks, you're fucked, for lack of better term. So Vlahovic oda situation வந்து I understand that maybe that was a little bit unfortunate, but there are other vital options that you need to really look at. Like Aubameyang is in the squad, he's ostracized. Your forwards are not scoring, your attack is not scoring. What battle are you going to win by continue to like keep him out of the team? நானும் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லாரோட ஒப்பீனியனும். ஓகேவா, when you are in dire straits, நீ வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் தி டேபிள். ஓகேவா, யாரோ இங்க ஏதோ இன்டர்வியூல பார்த்திருந்தேன், they pointed out என்ன சொல்றது, டவேஸ்க்கும் மேன்சினிக்கும் ஒரு ஃபாலோ அவுட் இருக்கும். ஓகேவா, மேன்சிட்டியோட இதுல இருக்கும்போது டவேஸ் வந்து பயன் மியூனிக் அண்ட் மேன்சிட்டி விளையாடிட்டு இருப்பாங்க அட் பயன் மியூனிக். டெவேஸ வந்து அவங்க ஐ திங்க் தேவர் 1 or 2 goals down. டெவேஸ வந்து சப்ஸ்டியூட் வர சொல்லுவான். டெவேஸ் சப்ஸ்டியூட் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். ஐ ரிமெம்பர் என்ன சொல்றது, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது இது. That's true. There are some things which we don't know, right? அதாவது நம்ம வந்து we cannot completely just go by whatever is getting published in the news. There are some things at the training ground என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு some things doesn't come out and we don't know what is the actual reason why he is like ostracized. So that's fine. Even if unless the Aubameyang has like murdered Edu's son or daughter or like slept with Arteta's wife, I don't understand when the team is desperate for an attacking reinforcement. ஆமா, திடீர்னு ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்துட்டு ஜார்ஜ் சொல்வாங்க, அடுத்த வாட்டி வந்து அரவிந்த கலாய்க்க பயமா இருக்கு. I slept with your wife அப்படிமா ஜார்ஜ் சொல்வாங்க ஸ்டைல். நான் வந்து I was trying to show the gravity of the situation. அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிருச்சு மூஞ்சி மேல. என்னோட பாயிண்ட் இஸ் திஸ், ஒரு irreversible தப்பு பண்ணிட்டு அவன் ஆஸ்ட்ரைஸ் ஆனா ஓகே, ட்ரைனிங்க்கு 4 வாட்டி லேட்டா வந்தா you want to set a standard, all that is fine. That works when everything is flowing your way, but when things are going against you, at what point do you just say okay, I need to start re-evaluating options? உன்னோட क्वेश्चन நான் சொல்றேன். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு டெஃபினட்டா டயர் ஸ்டேஜ்ல இருக்கான், அவன் தாள் தேவைன்னா நான் கண்டிப்பா அவனை உள்ள கூட்டு வருவேன்.
நான் அவனுக்கு வந்து கண்டிப்பா he's been the captain, he's carried us for 2 seasons. அதுக்காகவே நான் அவனை கூட்டு வருவேன். ஓகே, இல்ல hoping for him to be better, and that will also be motivation for him to take the team. It's a perfect chance to redeem himself, like help us out. Okay, wow. It's an automatic way in. See, I'm telling you one thing, history is repeating itself. டாட்மண்ட்ல இது நடந்தது. அவ அந்த ஃபைனல் இயர்ல அவ என்ன பண்ணானோ அதே தான் இங்கேயோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க ஓபனா ரெபெல் பண்ணா இங்க ரெபெல் பண்ணி சண்டை கிட்ட எதுவும் போடலாம். ஓபனா வந்து அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு நான் வந்து நான் ஒரு இதுல வந்து டெசர்ட்ல வந்து தாகத்துல இருக்கேன். ஓகேவா, அதுக்கு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். இல்ல தண்ணி குடிக்க மாட்டேன், இல்ல தண்ணி குடிக்கும்போது அரவிந்த் என்னோட இது பொண்ணாடி அது இது பண்ணிட்டா அப்படின்னு அந்த மாதிரி மோசமான பையன். It's true, yeah, that's true. But I think Arvind or Rogi, you would also agree like at this point, if Venuna is desperate at the situation, would you let him into? Kandipa, see, at least for the numbers and the quality, definitely I'll bring Auba. And that is without even any sensible person would be doing that. Simple as that. We need our captain when we are at the dire situation. Kandipa அவனுக்கு ஏதாவது அவ வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வந்து விசுவாசமா இருந்தானா அவனே வந்து நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து களத்துல வந்து இறங்கணும். இறக்க விடுறானா பாத்துக்கோ. ஓகே, சோ ஒரு நிமிஷம் இந்த ரெக்கார்டிங் முடியுது. நீ வந்து போய் அப்படியே வந்து நம்ம வந்து பிளேயர் ரேட்டிங் போட்டுட்டு முடிச்சிருவோம். ஓகே, சோ நம்ம பேசணும்னு நினைச்ச இந்த டாபிக்ஸ்ல மெயினா பேச முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் நம்ம லாஸ்ட் பார்ட் யூஷுவலா பிளேயர் ரேட்டிங் போட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவோமே, அந்த பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். சோ நான் ஸ்கிரீன் ஆஸ் யூஷுவல் ஷேர் பண்றேன். எஸ், ஸோ நம்ம இப்படி பேசுறப்ப வந்து அவங்க என்ன நல்லது பண்ணாங்க, என்னது கெட்டது பண்ணாங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ எஸ், ராம்ஸ்டேல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஜஸ்ட் மீ, பட் ராம்ஸ்டேல் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே பொசிஷனிங் அவனோட இது எல்லாமே வந்து கொஞ்சம் சஸ்பெக்டா இருக்கு. எல்லாமே வந்து சாதாரணமாவே ஓவரா தாவுவான், இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாவ வேண்டிய நிலைமைக்கு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி. ஆமா, that is true. கண்டினியூஸா இருக்கான். ஆமா, அந்த ஒரு சேவ் எல்லாம் பண்றான். பட் ஆனா இடையில வந்து லைக் ஓவராலா போறப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சம்டைம்ஸ் அவனோட டிஸ்ட்ரிபியூஷன் அவனுக்கு இதுவாது இது பண்றப்ப மூவ் பண்றப்ப கார்னருக்கெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு பயமாவே இருந்துட்டு அவன் பண்ணின விஷயங்கள் எல்லாமே கார்னர்ஸ்ல. சோ ஐ டோன்ட் நோ, ராம்ஸ்டேல் என்ன ரேட்டிங்? வாட் டு யூ கைஸ் ஃபீல் இந்த கேம்ல? 5. I think 5. நீ 5 சொல்றியா? I think 5 as well. நான் 5 தான். ரோகி 5 தான். 5. ரோகி 5. ஓகே, கேடி 7. கேடி ஒரு 7. இந்த கேம் குடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இருக்காது. இல்ல அவன் மட்டும் தான் வந்து ஓரளவுக்காவது இது பண்ணா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் நமக்கு மேக்ஸிமம் இது வந்ததுன்னா அவன் கொஞ்சம் ட்ரையாவது பண்ணா. அப்ப அவனுக்கு 7 கொடுத்தனா நீ ஓடகார்டுக்கு எவ்வளவு கொடுப்ப? ஆமா, சாகாக்கு அப்படி 7 கொடுக்கணும். எப்படி கேள்வி கேட்டோம் பாத்தியா? இல்ல அந்த இஎஸ்ஆருக்கு ஒரு அந்த பாஸ் வந்து அல்டிமேட்டா பண்ணான். சரி, ஓகே, 6 பாயிண்ட், ஐ மீன் 6 would be ideal. But average, I think he had like a decent game, but like nothing that changed the course of the game in any way. So அதனால மேபி அதனால எல்லா கிராஸுமே வந்து ஹெடர் டீல் பண்ணிருந்தாங்க. கட் பேக் பண்ணி உள்ள போய் கோல் அடிச்சு ஏதாவது பண்ணிரலாம். 6 தான். 6 would be fine. Arun, நானும் 6 தான். I want to give a 7, but he didn't have anything 7. அப்ப ஃபைனல்ல நமக்கு அது சேஞ்ச் எதுவும் இல்லை. கேப்ரியல் அதேதான் 6. சேம். ஒரு क्वेश्चन நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்ப நம்ம ஆடுறதெல்லாம் பார்த்தா லைக் of course we will keep rating and then ideal அப்படி சொல்றேன். holding, yes, holding. Yeah, good game, dude. Yeah. He didn't have much to do actually. He set the bar very low, to be frank, but he had a good game for that bar. சொல்ல வந்தேன்னா அவன் வந்து he had a good rapport with White. அவனும் ரெண்டு பேரும் நல்லா இது. ஆனா ஒரு விஷயம் பகீர் காமிச்சா, அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறப்ப ஒரு பால் ஒரு நின்னு பாத்துட்டே இருப்பான். ஜே ரோட்ரிகஸ் வந்து எகிரி குச்சி அவன் தாண்டி பால் எடுத்துட்டு போயிடுவா. டேய் ஸ்லோ மோஷன்ல ஏன்டா பாத்துட்டு இருக்க? அவேர்னஸே இல்ல, பக்கத்துல யார் நிக்கறாங்கன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாக்ஸ்ராது இதேதான் வந்து எல்லா மேட்ச்லயும் அந்த ஸ்டெர்லிங் ஹெடர் போடுறப்போ இதான் பண்ணுவான். இடையில நின்னு பால் வரத பாத்துக்கிட்டே இருப்பான். தெரிஞ்ச விஷயம் தானடா, அதனால அவன் பெஞ்ச்ல இருக்கான். இது ஜாக்கா எப்படி ரெட் கார்டு வாங்கணும், இது அந்த மாதிரி தான் இந்த கேஸ். அப்பனா 5 தான் நான் கொடுப்பேன் அவனுக்கு. வந்து அவனோட ஸ்டாண்டர்டுக்கு he had a good game. 6. அவனுக்கு 5 வந்து கொடுக்கிறதுலாம் இது ஹாஷ். என்ன இப்படி அந்த ஒரு கோல் போயிருக்குண்டா, அது நான் அதுக்காக அவனுக்கு 5 கொடுப்பேன் கண்டிப்பா. He was going away from the goal, so it wasn't like a crisis situation and the Sterling header against City Mari, but
that was really poor with respect to awareness. 5 நானும் 6 கொடுக்கிறேன், but it is coming because he cleared the very low bar he already set. Holding Rogi 5 இல்ல அதான் என்ன நான் இப்ப சொல்லியிருந்தேன்னா, for our gameplay and everything, now that we are rating white seems to be like very essential. In fact, I would go on to say more essential than Gabriel. So என்னோட இதுல வந்து எப்படின்னா வந்து I see given இப்ப சலீபா பத்தி அவங்க பேசுறதெல்லாம் வந்து நிஜமாவே உண்மையா இருந்ததுன்னா, I see in the long run I think he'll be competing more with Gabriel for that spot than with White. I think என்னோட நான் ஃபீல் பண்றேன். If அந்த சலீபா ஹைப் நிஜமாவே ரெப்ளிகேட் பண்ண அவனால இங்கிலாந்துல ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா, yeah, and Saliba will be that perfect backup, or Gabriel would be that perfect backup depending on who gets this starting spot. Yep, that's true. அப்படி இருக்கிற பெனி பிளாங்கோ ரேட் பண்ணிடலாம். பெனி பிளாங்கோ எஸ் 6 அதான் அவன் வந்து இதுவும் நத்திங் ஸ்பெக்டாகுலர். சம்பி வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் கிரிட்டிசிசம் அண்ட் இது இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் அவன் பிவட்ல தனியா பண்றப்ப நல்லா பண்ணான், அதே மாதிரி ஒரு சில விஷயம் அவன் பிவட்ல தனியா இருக்கிறதுனாலே ஓவர் ரன் பண்ணிட்டாங்க அவனை. அதுவும் இருந்தது, ரெண்டுமே இருந்தது. லைக் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கேம் மாதிரி தான் இருந்தது எனக்கு. To be like Burnley or intent in this game was very conservative. Avanga at no point had more than 5 or 6 people inside our half, and avanga வந்து as soon as there was a hint of a turnover, அதுல 3 இந்த வடிவேல திரும்பி பார்த்து என்ன ஒருத்தனையும் காணோம் அந்த மாதிரி பாதி டீம் ஓடி போயிடுவாங்க. சம்பி வந்து இந்த இது பார்த்தனா he had a difficult game. அவன் தான் he had to be the last there, and he was caught in double mind most of the time. அதுவும் பல சைஸ்ல அடியால் வச்சிருக்கிற பர்ன்லியோட வர. Exactly. Physically ரொம்ப strong. In my opinion, he had a very clean game. Like அவன் மிஸ்டேக் பண்ணா Nottingham Forest கோல் அடிச்ச மாதிரி like துண்டா தெரியும், especially playing a single pivot. But given how he played and given all the conditions, I think I'll give him a 6. ஏன்னா அவன் கூடவே யாரும் இல்ல, சிங்கிள் பிவட் ஆடுறது. கோர்ஸ் ஹோம்ல ஆடுறோம் எல்லாமே, பர்ன்லியோட ஆடுறோம் எல்லாமே ஓகே. பட் ஆனா இது இந்த மாதிரியான கேம்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சருக்கு அவனை வந்து டெவலப் பண்ணும். ஸோ இட்ஸ் ரியலி குட். கியூஸ் தம்பி 6 அக்ராஸ் த போர்ட் 6. Yes. ஓடகார்ட் பிளேயர் ஆஃப் தி மந்த் ஓட்டு போட்டீங்களாடா எல்லாருமே? ஜனவரி மந்த்க்கு ஓடகார்டு போட்டு நான் போட்டுட்டேன். ஓடகார்டுக்கு போட்டேன். எல்லாரும் ஓடகார்டு. அவன் எதுக்கு பிளேயர் ஆஃப் தி மந்த் ரேட்டிங்ல ஓட்டிங்ல இருக்கான்? ஏன் இருக்க கூடாது? அவன் மட்டும் தான்டா ஷைனிங் ஸ்டார் இந்த மந்த்ல. அவன் மட்டும் தான் கொஞ்சம் மந்த். வெயிட், ஆர்சனல் பிளேயர் ஆஃப் தி மந்த் இல்ல பிஎஃப்ஏ பிளேயர்? ஆர்சனல்ரா பிஎஃப்ஏ பிளேயர். டேய் ஒத்த கோல் போட்டுட்டு பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் தி மந்த் போடுமா உனக்கு? யாரா ஒரு பாயிண்ட்? நீ ஆர்சனலோட ஸ்டாட்ஸ் ஜனவரிக்கு பாத்தியா இல்லையா? நான் கரடி மாதிரி சொன்னேன்டா, ஒரு கோல் தான் போட்டுருக்கோம் ஜனவரி. பிளேயர் ஆஃப் தி மந்த்னு சொல்லும்போது எனக்கு புரியல. அதுதான் கேப்ரியல் மார்டினெல்லி ஆல்ரெடி வின் பண்ணிட்டானோ? இல்ல அது லாஸ்ட் மந்த் கோல் ஆஃப் தி மந்த் தான் வின் பண்ண நினைக்கிற மாதிரி. லாகசர் வின் பண்ணா. ஓகே, ஜனவரி பிளேயர் ஆஃப் தி மந்த் நம்பர். ஓகே, ஓடகார்ட் 7 for me. எல்லாமே கரெக்டா பண்ணா. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிறைய விஷயங்கள் அவன் ஒருத்தன் தான் கரெக்டா பண்ணிட்டே இருந்தான் கண்டினியூஸா. 7 கண்டிப்பா 7 கொடுக்கணும். And I wanted to give him like an 7.5, but கொடுக்க முடியாது. I'll give him a 7. Q சென்ட்ரல். ஓகே, அந்த ஓடகார்ட் சென்ட்ரல் இது ஆப்ஷனாலிட்டியே கொடுக்கலாம், அதனால தான் இது பண்ணிருந்தேன். சரி, ஓகே 7. நீ சொல்லு, you have a valid point. நீ சென்டர் ஆப்ஷனாலிட்டி அவன் கொடுப்பான்னு எதிர்பார்த்தீங்க நீ இந்த கேம்ல. Like you're right when you keep saying we have to stretch the play. Now he is the person who's probably most capable. I think அவன் வந்து ட்ரை பண்ணிருந்தான். இந்த பாஸ் அந்த இதெல்லாம் வந்தது அவன் வந்து அந்த பிளேயரை புல் பண்ணாதான். ஓகே 7 கண்டிப்பா கொடுக்கலாம். 7 நான் வந்து ஒரே ஒரு என்ன யோசிச்சேன்னா, யாரும் 7 கொடுக்கறாதுன்னு யோசிச்சேன். ஏன்னா அந்த மாதிரி கேம் அதுலயே ஒருத்தனை கொடுத்தா ஓகே. ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், வேற ஒன்னும் 7 கொடுக்குற மாதிரிலாம் ஆடல யாருமே. இப்ப வரும் அதை விட கம்மியான விஷயங்கள்லாம் வரப்போகுது கூடிய சீக்கிரமே. வந்துட்டு இருக்காரு தலைவர், அட்டாக் வந்துட்டு இருக்கோம்ல. ESR வந்து ஹாட் அண்ட் கோல்ட். ஒரு சில விஷயம் எல்லாம் தாறுமாறா பண்ணா, பட் ஒரு சில விஷயம் எல்லாம் சம முக்கியம் பண்ணாகணும். திடீர்னு லைஃப் வந்த மாதிரி ஆடினா அவன். திடீர்னு வந்து நானும் இருக்கேன்டான்னு சொல்ற மாதிரி, நானும் மதுரக்காரன் தாங்கிற மாதிரி வந்து ஆடினான் திடீர்னு. But yeah, I think like it was a 6 performance. அந்த ஆவரேஜ் மத்த across the board எவ்வளவு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் மத்தவங்க தான் 6 தான். ஒரு டீசன்ட் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் ஒன்னு கரெக்ட்டா வந்தது. 5 சொல்ல முடியாது, கண்டிப்பா 6 தான்.
அந்த ஒரு ஷாட் நிக் போப் ஒரு சேவ் பண்ணானே, எப்படிடா அந்த சேவ் பண்ணாடி சீரியஸா நான் வந்து கன்ஃபர்ம்டு கோல் நினைச்சேன். அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் அவரை பிடித்தது. நம்ம நீ சொல்றது எப்பயுமே பொதுவா சொல்றது நம்மளுக்கு கோல் கீப்பர் தான் என்னைக்குமே வந்து இதுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து வச்சான். அதுதான் வந்து பெஸ்ட் சான்ஸ் ஆகுது, கரெக்டா வந்து புடிச்சான். இது கூடிய சீக்கிரம் பிக்ஃபோர்ட் போயிடுவான், அவ்வளவுதான் இங்கிலாந்து விட்டு. இப்ப ராம்ஸ்டேல் போப் 2 பேருமே இருக்காங்க, வந்துருவாங்க. மார்டினெல்லி I think again 7 from you. 7 from 6 for me 6. Yeah, he did everything, but on the end ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து he could have passed the ball. அந்த ஓடகார்ட் கூட ஐயோ அப்படிமாரு, அதெல்லாம் வந்து லைக் கோயிங் ஃபார் a shot from a no situation. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, it was the same, it was reciprocated with him. என்னன்னா அவனுக்கு வர சான்ஸ் கூட அவனுக்கு கொடுக்கல. நிறைய பாசஸ் வந்து it went to the right hand side than to the left hand side. So we can say in both ways. அவனுக்கும் வந்து சில சான்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல. அதே மாதிரி அவன் பண்ண அந்த டெசிஷன் மேக்கிங் நேரத்துல இட் வாஸ் லைக் வெரி செல்ஃபிஷ், அவ்வளவுதான். So 6 Q 6 Arvind 7 No 7. Okay. சொல்லுங்க 5. லைக்கோட ஒரே வேலையை வந்து மிஸ் பண்ணான். ஆமா 3. Yes man, I will also give 3. It's true. 3 Yes man. ஏய் அந்த ஒரு ஓபன் அந்த சான்ஸ் தான்டா, கண்டினியூஸா இந்த மாதிரியான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டே இருக்குது. நீ என்னதான் வந்து அமுக்கி பிடிச்சு மத்தவங்களை இன்வால்வ் பண்ணாலும் உனக்கு நீதான் ஸ்ட்ரைக்கர், நீ உனக்கு விங்கர் கோல் ஸ்கோர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவ. 3 is a below average performance. அதுதான் சொல்றேன், நம்ம below average தான் இருந்தோம் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொல்லட்டுமா, நான் லைக் வந்து poor performance. பிகினிங்ல வந்து ஒரு ரன் பண்ணுவான் தெரியுமா, அப்படியே ட்ரிபிள் பண்ணி உள்ள எல்லாம் கொண்டு போயிட்டு வித்த காமிச்சான். ஏதாவது அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பெட்டர் டெசிஷன் எடுத்திருந்தானா நம்மளுக்கு ஒரு I mean that's true, but இந்த மாதிரியான விஷயங்கள் காம்பவுண்ட் ஆக தானடா உனக்கு வந்து ஒரு கேம்ல ஓவர் 90 minutes நம்ம இந்த விஷயத்தை லூஸ் பண்றோம். The difference between 3 points and 1 point. ஒரு YouTube compilation எடுத்து பார்த்தா எல்லா டாப் ஸ்ட்ரைக்கர்ஸும் would have had like crazy misses like these. Okay, but I don't know, 3 rated performance, I don't think that was. நீ வந்து இல்ல பார்த்தனா அவங்க எல்லாம் வந்து கோல் சான் அவங்களோட கோல் வந்து அவுட்புட் பார்த்தனா 20-30 but that is கோல் அவுட்புட் வந்து 8 ல இருந்து 12 இருந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான், but that is also he's a victim of circumstance where we are not creating that much for him to voluminize that stat la. நீ கோல் போடுறதே ஒரு அதே கோல் போடுறதே ஒரு எண்ட் ப்ராடக்டா எடுத்துக்கலாம். இதே கேம்ல அந்த ஒரு பாஸ் அவன் பண்ணி இருந்து அது had it led to a goal, அதுவே நம்ம பேசிப்போமே, ஓ லக்காசட் அது 17 நாள் நம்மளுக்கு வந்து அந்த சூப்பர் ரன்னை வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த சூப்பர் ரன்னுக்கு ஒரு எண்ட் ப்ராடக்ட்டே இல்லாம வேஸ்டா தானே போச்சு. பெர்னாண்டோ டாரஸ் கூட அந்த மாதிரி மிஸ் பண்ணுவான். Do you say that he's நிறைய பேர் பண்ணுவாங்கடா. லைக் நம்ம ஆபமேங்கே ஓபன் கோலை மிஸ் பண்ணாங்க. Exactly. So I don't think that goal should define the rest of the performance. It doesn't. That is a bad miss. It doesn't. That's all right. But for all that flash, there was nothing. That's why I gave him. Yep. He made a really good turn to set up KT for a shot which sixer அடிப்பான் KT. Box குள்ள ஒரு சூப்பர் கிராஃப்ட் டர்ன் ஒன்னு பண்ணி எடுத்துட்டலாம் வரும். Like those were really good. I thought he and especially அவனோட tracking back and இவ்வளவு பேச்சு பேசி அவனுக்கு 6 கொடுக்கலையா? 5. சரி, நான் உனக்காக நீ எவ்வளவு இல்லடா, நான் 3 தான்டா கொடுக்குறேன். டோட்டல் நான் இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்செட் ஆயிட்டேன். நான் கொடுத்தேன் அவனுக்கு 3 தான்டா. நான் அவனோட 3 பெர்ஃபார்மன்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் எவ்வளவு பேஷனேட்டா. ரோகி 3 4 5 4 டா. ரோகியா 4 கொடுக்கறானா? புக்காயோ 6. 7. I'll give him 6. அவனால என்ன முடிஞ்சதோ பண்ணான். அவனால என்ன முடிஞ்சதோ அது பண்ணான். 6 தான். I mean like compared to Odi and yeah, but Bukayo in my eyes அவன் வந்து ஒரு ராபின் அண்ட் சாலா கலந்த கலவையா நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்றது, you can actually see அவனோட frustration கொஞ்சம் தெரிஞ்சது. He was taking a lot more shots இந்த இது. True. ஆட்டடா 6 தான் கொடுக்க முடியும். 5. நான் 5. நான் 5 தான் கொடுப்பேன். ரோகி ஒருத்தர் தான் வந்து 6 கொடுக்குறான். I mean second halfல things could have been better. ஏதாச்சும் ஒன்னு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஏதாச்சும் ஒரு லைன் ஆஃப் அட்டாக் மாதிரிக்கலாம், ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணல. So yeah, 5 fans
நான் வந்து 6 எது கொடுத்தேன்னா அந்த கடைசியில நம்ம வந்து பால் லூஸ் பண்ணப்போ அவனே உள்ள எரிஞ்சு ஆடி இருப்பான். ஆமா நான் பார்த்தேன். அந்த ஒரு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அந்த பால் எடுத்துட்டு போன அவன் பேரு டுவைட் மெக்னீலுக்கே தெரியும். நான் வந்து கிடைச்ச முதல் சான்ஸ் ஷாட் எடுக்க போறேன். கோல் அடிச்சு அடுத்து நான் வந்து அடிச்சிருவேன்டா. இந்த ஒரு ரீசனுக்கு மட்டும் தான் கொடுத்தேன். மத்தபடி அக்ரீட் ஐ அக்ரி. அதுல கான்டெஸ்டே கிடையாது. நீ ஃபீல் பண்றதுல தப்பே கிடையாது. ஃபேன்ஸுக்கு ஹோம் கேம்ல அந்த எண்ட்ல பூ பண்ணாங்க. எஸ் ரோகி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சை மாதிரி தான், ஒரு டிசப்பாயிண்டட் சை. பட் ஃபேன்ஸ் ஓவரால் ஐ திங்க் தே வர் பிரிட்டி குட் ஃபேன்ஸ். எந்த பாயிண்ட்லயுமே ஓக்கலா இருக்கிறத கம்மி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஆமா ஆமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல 82nd மினிட்லயே இட்ஸ் ஆல் ஓவர்னு சொன்ன மாதிரி அவங்க சொல்லல. அவங்க 98th மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. கரெக்ட். I think yeah, fans I think I'll give them a 9. They're pretty good. Yep. நீங்க என்ன சொல்றீங்க? Yeah. 9. Okay. So நியாயமா பார்த்தா ஃபேன்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச். பட் ஃபேன்ஸ் கூட வேணாம், நம்ம வந்து ஓடகார்டு கொடுப்போம். சோ ஓடகார்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் மேன் ஆஃப் த மேட்ச். மாரி கிளப்லயே 21வது நம்பர் கால ரோல யாவரியா உட்கார்ந்துக்கிறாரு. சாரி. So yes, இதுதான் எங்களோட பிளேயர் ரேட்டிங். நம்ம பார்த்த மாதிரி I think most people would agree with us when we say Odegaard was the best performer of the game. So அதே மாதிரி இதுதான் எங்களோட ஃபீல். நாங்க இதான் ஃபீல் பண்றோம். ஆஃப் கோர்ஸ் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியறதுக்கு 5 நாள் இருக்கு. யாராவது ஆள் வரலாம். பட் ஐ திங்க் நாங்க ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இங்க யாருக்குமே வந்து யாரும் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளவா இல்ல. This is knowing how the club operates and how January transfers are difficult. கஷ்டம் தான். பட் பார்க்கலாம். இது பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம். எதிர்பாருங்கன்னு சொல்ற மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் ஹோப்ஃபுல்லி ஏன்டா திடீர்னு பிக் பாஸ் டைலாக் சும்மா நம்ம தமிழ் பீப்புளோட கனெக்ட் பண்ண தேவையில்லையா? நம்ம இந்த மாதிரியான ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். So but true, I mean like நம்ம முன்னாடி we've been surprised in a far bigger way before than this. So பார்க்கலாம். நம்ம hopefully ஏதாச்சும் வாங்குறாங்களா பார்க்கலாம். வந்தா டாப் 4 இதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் வரலன்னா நம்மள இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் படம் பாக்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே. Amazon all or nothing தாறுமாறா இருக்கும்போது அது ஒன்லி கன்ஃபார்ம்டா சொல்லிடலாம். So yes, with that we come to the end of this episode. இதுதான் எங்களோட ரேட்டிங்ஸ் தான், எங்களோட ரிவ்யூ ஃபார் தி Burnley game. Of course next episode வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு நினைச்சிருக்கோம். Let's see if that works out. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுவும் நல்லா வரும். So yes, we know there's a 2-week break. 2-week breakல வந்து இந்த மாதிரியான ஒரு கேம்க்கு அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது கஷ்டம் தான். பட் டோன்ட் வரி about this. உங்களோட 2-week பிரேக்கை நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோப்ஃபுல்லி அடுத்து என்ன கேம் ஆடுறோம்? நம்ம நெக்ஸ்ட் கேம் யாரோட? Wolves நினைக்கிறேன். Wolves-ஓட ஹோம்ல இல்ல, ஹோம்லயே அவேலையா? ஹோம் நினைக்கிறேன். ஓகே, சோ ஹோப்ஃபுல்லி Wolves-ஓட வின் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை. அவையா இருந்தாலும் Wolves-ஓட வின் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கையில இந்த பிரேக்குள்ள நம்மளும் போவோம். சோ அப்படியே நம்ம let's finish this episode. Thank you very much for joining me guys. அப்படியே நம்ம as usual தான், நீங்க வந்து continue subscribe to our channel, follow பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்க சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எங்களுக்கு DM பண்ணுங்க. எப்படின்னா பண்ணுங்க, நாங்க அதை incorporate பண்ண ட்ரை பண்றோம். So with that, it's me Arun signing off. Thank you Arun, Q and Rogi. Thank you guys. Bye bye.